ஹாய் மக்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு உலகளகி இருக்கா பாருங்கள். எங்கள் வீட்டில் ஏற்கனவே ஒரு வெள்ளை கலரில் ஒரு உலகளகி இருக்கிறா. இந்த பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா பிறந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் தான் இருக்கும். இந்த பிள்ளை எங்கள் பொண்ணு வீட்டில் இருந்தது. அது பார்த்திங்கன்னா தனியாக அப்படியே ஓன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கோ நாளைக்கோங்கிற கண்டிஷனில் இருந்தது. அப்புறம் சரி நம்ம வீட்டிலே ஒரு பூனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் தெளிட்டோம். ஏன்னா இவளோட அம்மா வந்து இறந்துட்டாலாம்மா, கிணத்துல விழுந்து இறந்துட்டாலாம். இவளோட பிறந்த பிள்ளைங்க பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 பேர் ஆட்டிருக்குது. அதில் வந்து 2 வந்து நாய் பிடிச்சிச்சு மக்களே, ஒன்று வந்து செத்து போச்சு. இப்போ இந்த பிள்ளை என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஏங்கி போய் பாசத்துக்கு ரொம்ப ஏங்கின பிள்ளை. அப்புறம் சரி நம்ம வீட்டில் ஒரு பூனை இருக்குது, சரி தூக்கிட்டு வந்தால் அது முகத்தை பார்த்தா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எலும்புந்தோடாக கிடந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், தூக்கிட்டு வந்து இப்போ வெறும் பாலாக கேட்குது. நாங்கள் வாங்குறது 1/2 லிட்டர் பால் 2 பேர்த்துக்கு. இவளுக்கே பால் பற்ற மாட்டேங்குது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பாசகாரி மக்களே. படுத்தானா வந்து நம்ம பக்கத்தில் தான் படுக்கிறது, அங்கே இங்கேயும் சுற்றுவா. குழந்தைய விட மோசம்தான். நம்ம பார்த்தீங்கன்னா பண்ணுற வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பால் குடிப்பா, நல்லா விளையாடுவா. இவளை பார்த்தா சுறுசுறுப்பு வராதவங்களுக்கு கூட வந்துடும். ஆனால் பார்த்தீங்கன்னா இவளுக்கு வந்து எங்கேயாவது இந்த அடுப்புக்குள்ளே எப்போ பாரு இந்த பூனையெல்லாம் படுத்துருக்கு இல்லைங்களா, அது வந்து அந்த பூனையை பொறுத்த வரைக்கும் வெதுவெதுப்பு தேவைப்படும். அதனால் வந்து நம்ம படுத்தாலும் நம்ம மனுஷனோட வெதுவெதுப்பில் வந்து படுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டே இருக்கும். போய் தனியாக எப்போவுமே தூங்குற வேலையே இல்லை, நம்ம கூட தான் வந்து படுத்துக்கிறது. இந்த இப்போ பாருங்கள், இப்போ கூட வந்து எப்படி நம்ம உட்காந்துருக்குறோம், எப்படி சேட்டை பண்ணிகிட்ருக்கு பாருங்கள் மக்களே. ஜாதகம் கூட பார்க்க விடாமல் ரொம்ப அட்டூழியம் பண்ணிகிட்ருக்குறா. இந்த மாதிரி அட்டூழியக்காரிகளை வந்து எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும், யார் யார் லைக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா இவளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாசத்துக்கு ஏங்குற அளவு. பிள்ளைங்கள்லாம் வெளியில் கிளம்பிடுறாங்க ஸ்கூலுக்கு காலேஜுக்குன்னு. ஆனால் இவளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளே சுற்றி குழந்த மாதிரி வந்துக்கிட்டு நிஜமாலுமே இவளுகளெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வேறு லெவல் தான். யார் யாருக்கு பிடிக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு நன்றி, வணக்கம்.